பெக்ஸ் அண்ட் பிரிக்ஸ் ஏதோ ஒரு கண்ட்ரி ஃபெஸ்டிவல். எனக்கு கரெக்டாக எந்த மாதிரி ஃபெஸ்டிவல் எனக்கு தெரியல. ஹார்ட்லாம் வச்சுருக்காங்க. செலிப்ரேஷன்ஸ் பண்ண போகிறாங்களா, பண்ணி முடிச்சிட்டாங்களான்னு தெரில. லேபர்ஸ் டேன்னு போட்டிருக்கு. அது செப்டம்பர் டைமில் தான் வருது கனடாவுக்கு. அதனால் இது என்ன செட்டப்னு எனக்கு சரியாக தெரியலை. பட் நல்லாயிருக்கு. ஃப்ரீ என்ட்ரி. ஸோ we have the access. கிளைமேட் செம்ம மாதம் இருக்குது. நல்ல சில்லு சில்லுன்னு காற்று, மழையெல்லாம் பேஞ்சு முடிச்சு அந்த ஹீட் இல்லை. காலை நாங்கள் வந்ததுலேருந்தே அந்த ஒரு பெருசாக அந்த ஒரு ஹீட் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. அந்த ஒரு சில்லு சில்லுன்னு காற்று தான். இப்போ மழை பெஞ்சு அந்த காற்று இன்னும் சில்லுன்னு தான் ஆயிருக்கு. இடமெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. இது எந்த இடம் தான் எனக்கு தெரியலை. மற்ற பிரகாரம் எல்லாமே பயங்கரமாக இருக்குது. ரொம்ப ப்ளசண்ட்டாக, ரொமான்டிக்காக. ஸோ அந்த ஃபீல் தான், அந்த ஒரு வைப்பு தான் கொடுக்குது. இஃப் ஐ எம் நாட் ராங், இதில் இருக்கிறது ஃபுல்லாக ரிலீஜியஸ் சிம்பிள் தான் நினைக்கிறேன். ஒரு வேளை நான் தப்பாக சொல்கிறேன்னு மன்னிச்சுக்கோங்க. பட் ஸ்டில் இது எல்லாமே பார்க்க கொஞ்சம் ரிலீஜியஸ் சிம்பிள் மாதிரி தான் இருக்குது. இட்ஸ் ஃபோட்டோ எடுக்கிற ஒரு பேக்ரவுண்ட் இடம். எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. நல்லாயிருக்கு பார்க்க. அந்த பக்கம் எம்டியாக வச்சுருக்காங்க, இந்த பக்கம் ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபெஸ்டிவல் போயிட்டுருக்கா இல்லைனா ஃபெஸ்டிவல் இனிமேல் தான் ஆரம்பிக்க போதா எனக்கு என்னன்னே தெரில. பட் ஒரு நல்ல வைப்பாக தான் இருக்குது. ஓகே, ஃபெஸ்டிவல் அது அந்த ஒரு வைப்பில் தான் அந்த டே போயிட்டுருக்கு. எல்லாமே ப்ராசஸிங்கில் தான் இருக்குது போல். ஸோ டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டி, இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் போல். ஸோ வெரி பிக் ஈவெண்ட் போல். ஏன்னா ஒரு பெரிய இடத்த ஆக்குபை பண்ணியிருக்காங்க. நான் கூட சின்னதாக இருக்கும்னு நினச்சேன், பட் ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நான் ஒரு சூப்பரான ஸ்பாட்டுக்கு ஒன்று போயிட்டுருக்கேன். ஏன் இப்போ கண்ணாடி போட்டிருக்கேன்னா, இப்போ நான் போகிற இடம் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. பயங்கர காற்று, பயங்கர மண். அதனால் கொஞ்சம் கண்ணாடியெலாம் போட்டிருக்கேன். தூசி, காற்று இது இல்லாமல் இப்போ வெயிலும் அடிக்குது. ஆனால் காற்று சில்லுன்னு தான் இருக்குது. ஸோ வாக்கிங்கில் போகிறதும் நல்லா தான் இருக்குது. எக்ஸசைஸ் மாதிரி, இப்போ எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம டெஸ்டினேஷனுக்கு போய் சேர்ந்த மாதிரி இருக்கும். நான் சொல்லிட்டு அந்த முக்கியமான இடம் வந்துருச்சு. ஸோ அந்த இடம் பேர் வந்து போல்சன் பியர். ஸோ இது என்ன இடம்னா வந்து, ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம சிஎன் டவரை பார்க்கலாம். ஒரு நல்ல வியூ கிடைக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வியூ பாயிண்ட் மாதிரி. அந்த வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இங்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காகவே இந்த இடம் வந்து ஃபேமஸ்ஸு. அந்த பிளேஸே வந்து வாட்ரு சைடில் தான் இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ பாயிண்ட் சிஎன் டவருக்கும் இதை பார்க்குற நம்ம கண்ணுக்கும். இப்போ நான் வந்திருக்கிற இடம் டொரண்டோவில் ரொம்ப ஒரு முக்கியமான இடம். இந்த பிளேஸுக்கு பேர் டொரண்டோ சைன். ஸோ நம்ம வீடியோஸ்லலாம் பார்த்துருப்போம். டொரண்டோவில் பெருசாக டொரண்டோன்னு பேர் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். டொரண்டோவில் ரொம்ப முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட் இதுதான், அந்த டொரண்டோ சைன். நைட்டில் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணுறேன் ஈவினிங் வரைக்கும் இருக்க முடியுமான்னு. வின்டர் டைமில் இந்த இடத்துல ஸ்கேட்டிங் பண்ண விடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அது வந்து ஒரு ஃபவுண்டனாக இருக்குது. இப்போ டைம் சாயங்காலம் 7 மணி. ஆனால் பார்த்தா 7 மணி மாதிரி இருக்காது. சன் செட் ஆகிட்டுருக்கு. பட் இது பார்க்க சன்ரைஸ் மாதிரி இருக்கும்.